இது வந்து இருளப்பப்புறம்ங்க. இருவப்பப்புறம். என்ன மீன் இது? சாலையா? மக்களே, நான் இருக்கக்கூடியது தூத்துக்குடி மாவட்டம் இருவப்பபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். சுற்றி வந்து வாழை விவசாயம் தான். இந்த பகுதி வந்து தாமிரபரணி ஆற்றுப்படுகை, நிறைய கால்வாய் வழியாக வந்து சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விவசாயம், முதன்மையான விவசாயம் வாழை தான். இந்த வாழை விவசாயத்துக்கு செய்யக்கூடிய நிறைய தொழிலாளர்கள் இந்த ஊரில் அடிக்கடி கூடுவாங்க. வாழைத்தார் ஏற்றுறது, வாழைப்பழ லோடு ஏற்றுறது, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மீன் குழம்பு சாப்பாடு. ஆனால் என்ன விலைண்ணே? 70 ரூபாய். முன்னாடி 50 ரூபாய்க்கு இருந்துச்சா? 40 வருஷம் ஆச்சு. அப்பா தொடக்க காலத்தில் என்ன விலை? 10 ரூபாயா? சரி. 104 வயது ஐயா பேர் வந்து பிச்சலிங்கம். சமீபத்தில் 2 மாதம் முன்னாடி தவறிட்டாங்க. அவங்கள ஆல்ரெடி இந்த கடையை நடத்தும் போது நான் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க பையன் தான் அந்த உணவகத்தை கவனிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து கூட ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் வயது 30 இறந்துட்டாங்க. அவங்களோட இந்த ஐயா தான் 104 வயது. நான் அவங்க இருப்பாங்கன்னு நினச்சி வந்திருந்தேன். ஐயா இறந்துட்டாங்களாம். இவங்க கடையில் மீன் குழம்பு சாப்பாடு இந்த பகுதியை கடந்து போதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 70 ரூபாய் சாப்பாடு விலை. இன்றைக்கி வந்து சாலை மீன் குழம்பு சாப்பாடு. அவங்க கடைக்கு உண்டான ஒரு பருப்போட. அப்படி தம்பிக்கு வச்சுக்கோங்க. தம்பி அதையும் பக்கோடெல்லாம் இப்போ போடுறீங்களா? போடல. அது மாடு 2-3 கடைக்கு வச்சுருங்கண்ணே. இந்த சாயங்காலம் ஒரு 4 மணி போல் மாட்டுக்கு இறப்பாக்க போயிடுவேன். இந்த மாட்டை டீ கடையில் உட்காந்து வேலையெல்லாம் பார்த்து அவங்க கடையில் வந்து சாயந்தர நேரத்தில் பக்கோடா ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கோடா டீ வியாபாரம் நடத்துகிறாங்க. இந்த மதிய சாப்பாடு மட்டும் கவனிப்பாங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் மீன் குழம்பு சாப்பாடு ரொம்ப நல்லா ருசியான ஒரு மீன் குழம்பு சாப்பாடு அப்படின்னா இந்த கடையும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். 70 ரூபாய்க்கு நிறைய தொழிலாளர்கள், வாழை விவசாயம் பண்ணக்கூடிய தொழிலாளர்களோட ரொம்ப விருப்பமான ஒரு மீன் குழம்பு சாப்பாட்டு கடை. இந்த பகுதியை வரும்போதெல்லாம், இந்த பகுதியை கடந்து போகும்போதெல்லாம் நான் வந்து இங்கே சாப்பிட்றது வழக்கம். இந்த கடை வந்து இருக்கிறது இருவப்பபுரம், தூத்துக்குடி மாவட்டம் இருவப்பபுரம். அதாவது புதுக்கோட்டைன்னு ஒரு ஊர்லேருந்து ஏரல் போகிற வழி, அந்த ஜங்ஷன். அங்கே தான் வந்து வாழை விவசாயத்துக்கு மார்க்கெட்டான ஒரு பகுதி. இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்து நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். ரசம் இருக்கானே இல்லையா? சரி, சரி. ஏன்னா உங்களுக்கு வேணுமா? கொஞ்சம் சரி. நேற்று லீவுடா. உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இந்த வாழை தொழில் பூடிக்கு வந்து மழை விழுந்து உங்களுக்கு இது போல் உங்கள் ஊர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய உணவகத்தில் மீன் குழம்பு ரொம்ப 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 சுவையாக உங்களோட விருப்பமான சாப்பாட்டு கடை. எப்போல்லாம் அந்த பகுதி போவீங்களோ அப்போல்லாம் மீன் குழம்பு சாப்பாடு அங்கே சாப்பிடுவேன் அப்படிங்கிறது எந்த ஊரில் எந்த கடை ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன உணவகம், கிராமத்தில் உள்ள உணவகம்,
அப்படிங்கிற இந்த வீடியோக்கில் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே. இப்போ இந்த 10 மணினோட அது நமக்கு எடுத்து போதுண்ணே. போதுமா? போதும். கொஞ்சம் வைக்கிட்டா? இல்லைண்ணே போதும். ஏன்னா உங்களுக்கு போதும்ண்ணே. போமாண்ணா. போதும்ண்ணே. பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த கடையோட சாவி. வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. புதுசாக பார்க்குறேன். ஏன்னா இது அந்த காலத்து வீட்டில் அவ்வளோ இதாக அப்படியா? பழைய வீடுகள்லாம் இருக்கக்கூடிய சாவி. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் இந்த சாவி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இது பேர் என்ன? துறையல். அந்த காலத்தில் துறையல் வச்சா துறையல். இது வந்து இந்த வட்டார வழக்கு வந்து துறையல். ஆனால் இதை பூட்டி காட்டுறீங்களா? அவ்வளோதான். ஏன்னா அந்த காலத்துல உள்ள பழைய வீட்டுல அவ்வளோ இப்படி எங்க வீட்டால இந்த கதவு தான் இருக்கும். இந்த கொண்டி தான் போய் லாக் ஆகணும்னே. ஆமா அதான் இதா இருக்கலானே. ஏன்னா இப்போ உள்ள கதவுலாம் கிட்ட நிற்காது. இது அப்படி இதா இருக்கும். ரெண்டாவது கீழே வந்து இரும்பு பட்டைய மாதிரி குடிச்சு மாற்றாப்பா வச்சுருப்பாங்க. இது சாவி கூட தேவையில்லை.